இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரதமர் இன்று சென்னை வருகை, ட்ரோன்கள் பறக்க தடை. சென்னையில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்குகிறது. 31ஆம் தேதி வரை நடக்கும் போட்டியில் 6000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். போட்டியை பிரதமர் மோடி துவங்கி வைக்கிறார். இதற்காக பெங்களூருவிலிருந்து மாலை 4:50 மணிக்கு மோடி சென்னை ஏர்போர்ட் வருகிறார். அங்கிருந்து 5:20க்கு அடையாறு கடற்படை INS தளத்துக்கு செல்கிறார். இரவு 7:45 கேலோ இந்தியா விளையாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தொடங்கி வைக்கிறார். நிகழ்ச்சியில் கவர்னர் ரவி, முதல்வர் ஸ்டாலின், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி, மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் ஆகியோர் பங்கேற்கின்றனர். பிரதமரின் வருகையை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 22,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். முக்கிய இடங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா தொடக்க விழாவை முடித்துக்கொண்டு இரவு 7:45 மணிக்கு கவர்னர் மாளிகைக்கு காரில் செல்லும் பிரதமர் இரவு அங்கு தங்குகிறார். நாளை காலை திருச்சி சென்று ரங்கநாதர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து அங்கு நடைபெறும் பூஜைகளில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். அவருடைய வருகையை முன்னிட்டு பொது தரிசனத்திற்கு அனுமதி இல்லை. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. போக்குவரத்து தொழிலாளர்களின் ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர். இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்படாத நிலையில் 9 மற்றும் 10 ஆகிய தேதியில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். இந்த வழக்கில் பொதுமக்கள் நலன் கருதி ஜனவரி 19 வரை வேலை நிறுத்தத்தை ஒத்திவைப்பதாக கோர்ட்டில் தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன. இதையடுத்து இன்று 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தொழிற்சங்கங்கள் மற்றும் போக்குவரத்து கழகங்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. அம்பத்தூர் மங்களாபுரத்தில் உள்ள தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் பகல் 12 மணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெறும் என தொழிலாளர் நலத்துறை தெரிவித்துள்ளது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் நாளை முதல் மீண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. 450 தொகுதிகளில் களம், பாரதிய ஜனதாவின் தேர்தல் வியூகம். 2019 லோக்சபா தேர்தலில் மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் பாஜக 436 தொகுதிகளில் போட்டியிட்டது. 303 இடங்களில் வென்றது. 37.7% ஓட்டுகளை பெற்றது. ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம், அயோத்தி ராமர் கோயில் திறப்பு, வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்து இந்த முறை தேர்தலை சந்திக்க பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது. முதல் முறையாக ஓட்டு போடும் 8 கோடி இளைஞர்களில் பெரும்பாலான ஆதரவு கிடைக்கும் என்று நம்புவதால் இந்த முறை கூடுதல் இடங்களில் வெற்றி கிடைக்கும் என பாரதிய ஜனதா கணித்துள்ளது. லோக்சபா தேர்தலுக்கு தயாராவதற்கான இறுதிக்கட்ட வியூகங்களை வகுப்பதில் பாரதிய ஜனதா தீவிரமாக உள்ளது. கடந்த தேர்தலில் பீகார், மகாராஷ்டிரா, தமிழகம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக குறைந்த இடங்களில் மட்டுமே போட்டியிட்டது. எஞ்சிய இடங்களை கூட்டணி கட்சிகள் எடுத்துக்கொண்டன. இந்த முறை ஐக்கிய ஜனதா தளம், சிவசேனா, அதிமுக, அகாலிதளம் கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்பதால் இந்த மாநிலங்களில் அதிக தொகுதிகளில் போட்டியிடும் வாய்ப்பு பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்துள்ளது. அதனால் 450 தொகுதிகளில் களமிறங்க திட்டமிடப்பட்டுள்ளது. வேலைக்கு போகும் பெண்களுக்கு கல்லூரி வளாகத்தில் விடுதி. அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு UGC கடிதம் அனுப்பியுள்ளது. அறிவியல், தொழில்நுட்பம், என்ஜினியரிங் மற்றும் கணிதம் சார்ந்த STEM கல்வியை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. இதில் பட்டம் பெறுவோரில் 43% பேர் பெண்களாக உள்ளனர். இதனால் அனைத்து துறைகளிலும் பணியாற்றும் பெண்களின் சதவீதம் 37ஆக உயர்ந்துள்ளது. தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்கும் பிரதமரின் திட்டத்தில் பெண்கள் முக்கிய இடம் பிடிக்க உள்ளனர். அவர்களுக்கு நாட்டின் முன்னேற்றத்திலும் திட்டங்களின் வளர்ச்சி பணிகளிலும் முக்கியத்துவம் தர வேண்டும். கிராமங்களில் இருந்து பணிக்காகவும் கல்விக்காகவும் நகரங்களுக்கு இடம் மாற வேண்டிய நிலை உள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பான அடிப்படை வசதிகள் நிறைந்த குறைந்த செலவிலான தங்கும் இடங்கள் தேவை. இதற்காக சக்தி நிவாஸ் என்ற பெயரில் பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி வசதி ஏற்படுத்தும் மத்திய அரசின் திட்டம் நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்திற்காக பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரி வளாகங்களில் பொருத்தமான இடம் அல்லது கட்டடங்களை தேர்வு செய்யுமாறு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது.
பல்கலைக்கழகங்கள் இடமளிக்க முன்வந்தால் விடுதி நடத்தும் செலவுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் நிதியுதவி வழங்கும் என அந்த கடிதத்தில் கூறியுள்ளது. ராமர் கோவில் கும்பாபிஷேகம், பிரதமர் மோடி கடும் விரதம். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. பிரதமர் மோடி ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்கிறார். இதற்காக மோடி 11 நாட்கள் விரதம் இருக்க தொடங்கியுள்ளார். கும்பாபிஷேகத்திற்காக விரதம் இருக்கும் மோடி உணவில் வெங்காயம், பூண்டு மற்றும் பல்வேறு பொருட்களை சேர்த்துக் கொள்வதை தவிர்த்துள்ளார். இரவில் ஒரு போர்வையுடன் மட்டுமே வைத்து தரையில் படுத்து உறங்குகிறார். அவர் இளநீர் மட்டுமே ஆகாரமாக எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 11 நாள் விரதத்தை துவங்கியது முதல் அன்றைய தினம் மகாராஷ்டிராவில் கோதாவரி நதிக்கரையில் உள்ள ராம்குந்திற்கு சென்று வழிபாடு நடத்தினார். பிறகு பஞ்சவடியில் உள்ள கல்ராம் கோவிலுக்கு சென்ற மோடி பிரார்த்தனை செய்தார். அதற்கு முன்னர் கோவில் வளாகத்தை சுத்தம் செய்யும் பணியிலும் மோடி ஈடுபட்டார். தமிழகத்தில் ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம் கோவில்களுக்கும் வருகை தர உள்ளார். ஏரியில் கவிழ்ந்த படகு, நீரில் மூழ்கிய 12 மாணவர்கள். குஜராத்தில் சோக சம்பவம். குஜராத் வதோதரா அருகே ஹர்னி மோட்நாத் என்ற ஏரி உள்ளது. இங்கு டூரிஸ்டுகள் படகு சவாரி செல்வது வழக்கம். குஜராத்தை சேர்ந்த 23 பள்ளி மாணவர்கள், 4 ஆசிரியர்கள் மாலை படகு சவாரி செய்தனர். சிறிது தூரம் சென்ற படகு எதிர்பாராத விதமாக கவிழ்ந்தது. நீரில் மூழ்கிய மாணவர்கள் நீந்த முடியாமல் தத்தளித்தனர். மீட்பு படையினர் முழுவீச்சில் முயற்சி செய்தும் 12 மாணவர்கள், 2 ஆசிரியர்கள் என 14 பேரை சடலமாகவே மீட்க முடிந்தது. 10 பேர் வரை மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். மாயமானவர்களை தேடும் பணி நடக்கிறது. இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய குஜராத் அரசை அறிவுறுத்தியுள்ளார். இறந்தவர் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். மாநில அரசு இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு 50,000மும் இழப்பீடு அறிவித்துள்ளது. குஜராத் முதல்வர் பூபேந்தர் பட்டேல் மருத்துவமனைக்கு சென்று இறந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் சொன்னார். விபத்து நடந்த ஏரியையும் ஆய்வு செய்தார். அதிக எடை காரணமாக படகு கவிழ்ந்திருக்கலாம் என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரவிலும் மீட்பு பணி தொடர்கிறது. 60க்கும் மேலான வீரர்கள் களத்தில் உள்ளனர். படகு கவிழ்ந்த சம்பவம் தொடர்பான விசாரணை வதோதரா மேஜிஸ்ட்ரேட்டிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 10 நாட்களுக்குள் விரிவான அறிக்கையை மாநில அரசிடம் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.